صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. من எவர் லக்கிய சந்தித்தாரோ அஹாகுல் முஸ்லிம முஸ்லிம் சகோதரரை பிமா யுஹிப்புல்லாஹு எதை கொண்டு அல்லாஹு தஆலா விரும்புவானோ அந்த வகையில் சந்தித்தார் என்றால் லியசுர்ருஹு சந்திக்கக்கூடிய முஸ்லிமை சந்தோஷப்படுத்த விதானிக்க இதன் மூலமாக இவ்வாறு ஒருவர் செய்தால் சர்வஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அல்லாஹு தஆலா அவரை மகிழ்ச்சி அடைய செய்வார். யௌமல் கியாமத்தி கியாமத்தன்று எவர் ஒருவர் ஒரு முஸ்லிம் சகோதரரை அல்லாஹு தஆலா விரும்பும் வகையில் மகிழ்விக்க இன்முகத்துடன் சந்தித்தால் அல்லாஹு தஆலா கியாமத்து நாளன்று அவரை மகிழ்விப்பார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தப்ரானி. அனஸஈபும் நான் பொறுப்பாளராக இருக்கின்றேன். பிபைத்தி ஃபீ ரபதில் ஜன்னத்தி சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மாளிகையை வாங்கித் தர நான் பொறுப்பேற்று இருக்கின்றேன் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள். யாருக்கு என்றால் லிமன் தரக்கல் மிராயா வஇன் கான முஹிக்கன் பழி வாங்க அவருக்கு சக்தி இருந்தும் தரக்க எவர் ஒருவர் அதை விட்டு விடுவாரோ வஇன் கான முஹிக்கன் தானும் நீதியாக இருந்தும் தான் நீதியாக சத்தியத்தின் மீது இருந்தும் வாதம் புரிவதை விட்டுவிடும் மனிதருக்கு சுவனத்தில் ஓரத்தில் ஒரு மாளிகை வாங்கித் தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள். இரண்டாவது விஷயம் வசத்தில் ஜன்னதி சொர்க்கத்துடைய நடுப்பகுதியில் ஒரு மாளிகையை வாங்கித் தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். லிமன் தரக்கல் கதிப எவர் ஒருவர் பொய்யை விட்டு விடுவாரோ பொய்யான விஷயங்கள் பேசுவதை விட்டு விடுவாரோ வைகான மாசிகன் ஒருவேளை அந்த பேசக்கூடிய விஷயம் பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக பொழுதுபோக்காக இருந்தாலும் எவர் ஒருவர் பொய்யான விஷயங்களை பதிவு செய்ய மாட்டார்களோ விட்டு விடுவார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்துடைய மத்தியில் ஒரு மாளிகை வாங்கித் தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள். மூன்றாவது விஷயம் சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியில் ஒரு மாளிகை வாங்கித் தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். லிமன் யாருக்கு என்று சொன்னால் ஹஸ்ஸன குலுகஹு எவர் ஒருவர் தன்னுடைய பண்பை தன்னுடைய குணத்தை அழகாக்கினாரோ அவருக்கு தான் சத்தியத்தின் மீது இருந்தும்
வாதம் புரிவதை விட்டுவிடும் மனிதருக்கு சுவனத்தில் ஓரத்தில் ஒரு மாளிகை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். விளையாட்டாக கூட பொய் பேசுவதை விட்டுவிடும் மனிதருக்கு சொர்க்கத்தின் மத்திய பகுதியில் ஒரு மாளிகையை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எவர் தனது குணத்தை அழகாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியில் ஒரு மாளிகையை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك.